ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம எல்லாரும் இப்பெல்லாம் ஏஐ நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். ஆனா அது எப்படி சில விஷயங்களை மனுஷங்க யோசிக்கிற மாதிரியே தெளிவா யோசிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு பேரு தான் செயின் ஆஃப் டாட் பிராம்ப்டிங். கொஞ்சம் புதுசா இருக்கேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு கணக்கு கொடுக்கறாங்க. ஒரு கடையில 23 ஆப்பிள் இருந்துச்சு. அதுல 20 ஆப்பிளை வித்துட்டாங்க. அப்புறம் இன்னும் 6 ஆப்பிள் புதுசா வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப கடையில மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கும்? இந்த கணக்கை நீங்க எப்படி போடுவீங்க? டக்குன்னு 23 20 கூட்டல் 6 சமம் 9ன்னு ஆன்சர் சொல்லிருவீங்க. ஆனா உங்க மூளைக்குள்ள இது எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல இருந்த ஆப்பிள்ல வித்தத கழிச்சீங்க, அப்புறம் புதுசா வந்ததை கூட்டுனீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிச்சு தானே ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க. இந்த செயின் ஆஃப் டாட் பிராம்ப்டிங்கிற டெக்னிக் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஏஐ மாடல்ஸ் கிட்ட ஒரு கேள்வியை கொடுக்கும்போது அதுவும் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிச்சு பதில் சொல்ல வைக்கிறது தான். அதாவது ஒரு பெரிய கஷ்டமான பிரச்சனைய சின்ன சின்ன ஸ்டெப்ஸா உடைச்சு ஒவ்வொன்னையும் யோசிச்சு பார்த்து கடைசியா சரியான பதிலை கண்டுபிடிக்கும். இதனால என்ன யூஸ்? இதனால ஏஐ ரொம்பவே ஸ்மார்ட்டா வேலை செய்யுது. சில சமயம் நம்ம நேரடியா ஒரு கேள்வி கேட்டா தப்பா பதில் சொல்லும். ஆனா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிக்க வச்சா கரெக்டான ஆன்சரை சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாயிடுது. இப்போலாம் நிறைய பெரிய கம்பெனிஸ் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கெல்லாம் தெரியுமா? கஸ்டமர் சர்வீஸ்ல ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையோட கால் பண்றாங்கன்னா அந்த ஏஐ அவங்க பிரச்சனைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சொல்யூஷனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேக்டரியில ஏதாவது மிஷின் சரியா வேலை செய்யலைன்னா அந்த ஏஐ சென்சார் டேட்டாஸை எல்லாம் அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லும். இதுல இன்னும் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எது கரெக்டான வழின்னு பார்த்து அந்த பாதையில போகும். இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக் செயின் ஆஃப் டாட். இது முதல்ல இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணும். அப்புறம்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா யோசிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஏஐ மனுஷங்களோட யோசிக்கிற திறமைய இன்னும் பக்கத்துல வந்துருச்சுன்னு தோணுதுல்ல? ஆனா இதுல சில சேலஞ்சஸும் இருக்கு. சில சமயம் இந்த ஏஐ யோசிக்கிற விதம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். அதே கேள்விக்கு வேற வேற மாதிரி பதில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப புதுசான இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு பிரச்சனைய கொடுத்தா கொஞ்சம் கஷ்டப்படலாம். இதையெல்லாம் சரி பண்றதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, இந்த செயின் ஆஃப் டாட் பிராம்ப்டிங்கிறது ஏஐ டெக்னாலஜில ஒரு பெரிய திருப்புமுனை. இனிமே வர காலத்துல ஏஐ இன்னும் புத்திசாலித்தனமா வேலை செய்யறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட வேலைகளை இன்னும் ஈஸியாக்கவும் நிறைய புது விஷயங்களை கண்டுபிடிக்கவும் இது ஒரு முக்கியமான டெக்னிக்கா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய டெக்னாலஜி விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கிறேன். பாய்.